Hi friends. Hi friends. Today video ல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாப் மோஷன் வீடியோ எப்படி பண்றது பார்க்க போறோம். பேசிக் ஸ்டாப் மோஷன் வீடியோ எப்படி பண்றது பார்க்க போறோம். ஒரு சின்னதா சாம்பிள் காட்ட போறோம். அந்த வீடியோ அந்த வீடியோ எப்படி ஸ்டாப் மோஷன் வீடியோ எப்படி பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு எந்த ஒரு இதை ஸ்டாப் மோஷன் வீடியோ எடுக்கிறீங்களோ அதை வந்து ஃபோட்டோ சீக்வன்ஸாக ஒவ்வொரு ஷார்ட்டாக ஃபோட்டோ எடுத்துக்கணும். அந்த ஃபோட்டோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து சீக்வன்ஸாக சேரும்போது தான் ஸ்டாப் மோஷன் வீடியோ வரும். இப்போ அதை பற்றி பார்க்கலாம். நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எப்பயும் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்டில் டபுள் கிளிக் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்க ஃபோட்டோவில் நான் இது மாதிரி இமேஜ் சீக்வன்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபுட்டேஜ் கீழே பார்த்தீங்கன்னா ஜேபெக் சீக்வன்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு சீக்வன்ஸாக வந்து சேரும். ஒரு வீடியோ ஃபைல் மாதிரி வந்து சேரும். இல்லை நார்மல் இமேஜ் மாதிரி தான் வரும். இப்போ எல்லா இமேஜ் செலக்ட் ஆகிதான் பார்த்துக்கோங்க. எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. ஜேபெக் சீக்வன்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் வந்துடும். அதை ட்ராக் பண்ணி கீழே டைம் லைனில் கொண்டு வந்தீங்கன்னா பாருங்கள் வந்துச்சா. அது இப்போ பார்த்தீங்கன்னா அது டைம்லைனில் கொண்டு வந்துட்டோம். அந்த டைம்லைனில் இமேஜ் ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சீக்வன்ஸாக சேர்ந்து ஒரு வீடியோ மாதிரி உங்களுக்கு வந்துடும். நார்மலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் கிளிக் பண்ண பாருங்கள், இந்த ஒரு தனி இமேஜ் தான். அதை நீங்கள் சீக்வன்ஸாக இப்போ வந்து ட்ராக் பண்ணி சீக்வன்ஸாக கொண்டு போனீங்கன்னா நீங்கள் பாருங்கள் அந்த இமேஜ் ஃபைலாம் அந்த சீக்வன்ஸ் ஒரு சீக்வன்ஸாக மாதிரி ஒரு வீடியோ ஃபைல் மாதிரி கிரியேட் ஆகிருக்குது. இதுதான் ஸ்டாப் மோஷன் வீடியோன்னு சொல்லுவாங்க. இதான் பேசிக் ஸ்டாப் மோஷன் எப்படி எடுப்பாங்கன்றதை உங்களுக்கு நான் காட்டினேன். ஃப்யூச்சரில் அது இதை பற்றி நான் விரிவாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.